நேற்று நடந்த சம்பவத்துக்கு பாரஞ்சித் படமோ வெற்றிமாறன் படம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க. ஏன்டா உங்க மண்டல மூளை இருக்கா இல்ல பி எதனா வச்சிருக்கீங்களா? எந்த படத்துல இவங்க போதையும் ரவுடி சத்தையும் ஆதரிச்சு எடுத்திருக்காங்க? என்ன சாக கிடைக்கும், எப்போ இவங்களை காலி பண்ணலாம்னு காத்துட்டு இருப்பானுங்க போல. அது மட்டும் இல்ல, அந்த அக்யூஸ்டுகளை பார்த்துட்டு இவங்க இந்த ஜாதியா தான் இருப்பானுங்க, அதனாலதான் இப்படி பண்றானுங்கன்னு அவங்களோட ஜாதியை பத்தி தப்பா பேசுறானுங்க. டேய் யாரா நீங்கெல்லாம் இந்த அளவுக்கு கேவலமா இருக்கீங்க? டேய் அவனுக்கு எந்த கேஸ்டா இருந்தா இருக்குது, என்ன மதமா இருந்தா என்னடா இருக்குது? அவனுக்கு அக்யூஸ்ட் அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவனுக்கு என்ன கேஸ்ட் என்ன மதம் பார்த்துட்டு தெரியுறீங்க? நீங்க எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது அதிகாரிகள். அதை விட்டுட்டு வெற்றிமாறன் பாரஞ்சித்னு கத்திட்டு இருக்கானுங்க. லோகேஷ் கனகராஜ் கூட தான் ட்ரக்ஸ் வச்சு படம் எடுக்கிறாரு. அதுக்காக லோகேஷ் கனகராஜ் காரணம்னு சொல்ல முடியுமா? கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு அதிகப்படியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அதே மாதிரி கஞ்சா ரவுடி சித்த ஆதரிச்சு வரக்கூடிய பாடல்கள், ஆல்பம் பாட்டா இருக்கட்டும், சினிமா பாட்டா இருக்கட்டும், கானா பாட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே தடை பண்ணணும். அந்த பாட்டுல வர மாதிரி வாழ்ந்தாதான் கெத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்காக வேண்டி அந்த மாதிரி பாடல்களை தடை பண்ணணும். இந்த சம்பவத்தை பத்தி வர நியூஸ்ல எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்து வச்சுங்களேன், இந்திக்காரன் தானே அப்படின்னு ஒரு மாதிரி அலட்சியமா கமெண்ட் பண்றானுங்க. இந்திக்காரனா இருந்தாலும் அவனும் ஒரு மனுஷன் தான், அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்காக நம்மளும் குரல் கொடுத்துதான் ஆகும்.